ஓகே சார். இப்படி சித்தரேட்ல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் நான் நடக்குது இதை அப்படின்னா சொன்னதுக்கு ஒருத்தன் நீ வந்து சென்னையில் தானே டேய் நானும் அலையில் சேர்ந்து போனால் போய் தான்டா ஆகணும், அதான் விதி. ம். என் நேரம் நல்லா இருந்தால் நான் கோயம்புத்தூர் இருக்க போகிறேன். ம். இது கோயம்புத்தூர்ல நான் இருக்க போறீங்க. இதெல்லாம் ஏன் சொன்னேன், அவன் ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லார். இங்கே பாரு, இறப்பு பிறப்பு ரெண்டுமே நம்ம கையில் கிடையாது. ம். ஆ ம். பிறந்து இறந்து நீ வாழும் வரை எப்போ சிரிச்சுக்கிட்டு இரு. ம். என்னோட இது அதுதான். ம். அதாவது மைனஸையும் வந்து ஏற்றுக்கோ, ம். ப்ளஸ்ஸையும் ஏற்றுக்கோ. ம். இதெல்லாம் சிரித்து சொல்லுது. நான் சொல்கிறது அவங்க புரிகிறதில்ல. நிறைய பேருக்கு புரியாமல் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க நான் சேனலில். அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, நடப்பது நடந்தே தீரும். ம். நான் படித்ததை, தெரிந்ததை, கேள்விப்பட்டதை, அறிந்ததை, ம். இதையெல்லாம் வந்து இதன் மூலமாக சொல்கிறேன். ம். கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. அனுமன் மட்டும் என்ன சென்னையில் தப்பிச்சுக்கு வரேன்னு நான் போய் சொன்னால் போய் தான் சேரணும். ம். அது விதி தாங்க. சொல்வது என் கடமை, கேட்பது உங்கள் கடமை. கேட்டால் கேளு, கேட்கலனாலும் உங்கள் கடமை. கேட்காம போய்க்கோ, அவ்வளோதான். நான் அப்படி தான் ஓப்பன் டைப் தான். நான் அதை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டேன். எனக்கு தெரிந்ததே நான் சொல்கிறேன். ம். அதாவது மனிதனுடைய சாராம்சம் என்ன தெரியுமா, நல்லதை சொன்னால் அப்படியே வரவேற்பான். ம். உனக்கு இப்படி ஒன்று தப்பு நடக்க போதுன்னு ஓடி போயிடுறேன் நம்மளை விட்டு. நெகட்டிவிட்டி அவன் ஏத்துக்க புத்தியே என்னன்னா, நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. கெட்டது ஒன்று வருது பத்திரமா இருந்தால் கேட்க மாட்டான். அது எப்படி வந்துருமா அப்படின்னா, அப்போ வந்தால் தான் பட போகிற. ம். ஸோ நான் வந்து ஆன்மீகத்தில் சில சொன்ன விஷயங்கள் எப்படின்னா, இயற்கையுடைய சீற்றங்கள் வந்து நம்ம பாதுகாத்துக்கணுங்கிறத சொன்னது தான். உயிரை சேதப்படுத்தாமல் பார்த்துக்குங்க. பொருள் போனாலும் நாளைக்கு வந்து திரும்ப வந்து சம்பாரிச்சிக்கலாம், பிடிச்சிக்கலாம். பட் உயிர் சேதம் இல்லாமல் முன்னறிவிப்போடு இருங்கன்னு சொல்கிறது தான் நான் சொன்னது. சித்தரேட்டில் படித்தது. நான் மட்டும் என்ன வட்டு நான் சொன்னேன். நானும் இப்பவும் இயற்கையை வந்து வேண்டிக்கிறேன். அப்பா கொஞ்சம் சாந்தமாக இருங்க, எங்களை எல்லாம் காப்ப நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வேண்டிக்குங்க. இந்த சித்தரேடுகள் எங்கேருந்து சார் படிக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இது இப்போ படித்த அப்போ நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலேஜ் லைஃப்பில் இருக்கும்போது ஒரு சித்தர் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த ஏடுகளை படித்து காமிச்சார். அந்த ஏடுகள் படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு எழுத்துக்கூட்டி படிக்கிறது கஷ்டம். அப்படிதான் எழுதியிருக்கும். ஆனால் அந்த சித்தர்கள்லாம் அது கரெக்டாக படிப்பாங்க. அப்படி எனக்கு நிறைய ஏடுகள் இருந்து படித்து காமிச்சது. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் அதே சித்தர் கனவுல வந்து எழுப்பி இதெல்லாம் சொல்கிறாங்கிறாரு. ஓ. முழிச்சு பார்த்தா அவர் சொன்னதும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ இப்போ சொல்ல வேண்டிய காலாங்கிறாரு. அப்போ படித்தது மறுபடியும் எனக்கு ரிப்பீட் ஆகுதுங்க. அப்படியே ஞாபகம் வருது. ஆமாம், 40 வருஷமாக மறந்த கதையெல்லாம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது எனக்கு. ஓகே. அவர் கனவுல வந்து என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? இல்லை, நான் சொன்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னதே எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் சொன்னேன். இதை நீ வந்து இப்போ தெரியப்படுத்தும் காலம், இப்போ எல்லாருக்கும் சொல்லுங்கிறாரு. இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்றத. ஓகே. அவர் யார், என்ன பேர், இதெல்லாமே மைண்ட்லேயே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சித்தர் வந்து முகத்தை பார்த்து சொல்கிறாருங்க, நம்ப மாட்டேங்க. நான் அதெல்லாம் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். இப்படி முகத்தை சுண்டி எண்ணி 10 நாள் நீ கம்பி எண்ணுவாங்கிறான். ஓகே. உங்களுக்கு என்ன கோபம் வரும்? ஒன்லி ஃபேஸ் ரீடிங். வந்தார், சாப்பிட்டாரு, ஹோட்டலில் தான். என் ஃப்ரெண்டு ஹோட்டலில் நான் நின்றுருக்கேன். வந்தார், சாப்பிட்டா, அப்போ ஜனதா சாப்பாடு சாப்பிட்டாரு, போனார். ₹1 டேபிளில் வச்சார். ஃப்ரெண்டு கேஷில் உட்காந்துருக்கேன், நான் பக்கத்தில் நின்றுருக்கேன். அவனை விட்டான், ஃப்ரெண்டை விட்டார். தம்பி உனக்கு ஒன்று சொல்லணுமேங்கிறாரு. என்ன என்ன ஜோசியம்மா பையா அப்படின்ட்டேன். நான் சொல்கிறது என் கடமை, கேட்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறத சொல்லிட்டு போய் 4 பேர் ஹோட்டலுக்கு. அவன் என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, இன்னையிலேருந்து எண்ணி 12 மணி 6 மணி 10வது நாள் 12 மணி 6 நிமிடம் 1 மணி 6 நிமிடம் நீ கம்பி எண்ணி ஆகிட்டான். இன்னி எனக்கு கோபம், வாயில் வராத கெட்ட வார்த்தையே இல்லை, அப்படி திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்படி போனால் திரும்பி இது நடக்கும், இதுக்கப்புறம் இந்த ஊரில் நீ இருக்க மாட்டேன், வெளியூருக்கு போயிடுவேன், நல்லா வருவப்போ அப்படின்னு போயிட்டான். ஓகே. அவ்வளோதான். 9 நாள் மறந்துட்டேங்க. சத்தியமாக 10வது நாள் என்னை அரெஸ்ட் பண்ணுறான்.